ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் பேங்க் லெண்டிங். நம்ம நிறைய விவசாய கடன் வாங்குறாங்க, நகை கடன் வாங்குறோம். நம்ம நினைக்கிற மாதிரி பேங்க் லெண்டிங் வந்து சாதாரணமா நடந்துட்டு இல்ல. அதையும் சில அமைப்புகள் இல்லைன்னா சில விஷயங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுனா நம்ம என்ன சொல்லலாம்? அதையும் வந்து அதோட ரெண்ட் ஐ மீன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அதிகப்படுத்துறது, வட்டி விகிதத்தை வந்து கம்மி பண்றது, இதுக்கு சில காரணிகளா சில விஷயங்கள் வந்து கருவிகளா வேலை செய்யும். அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் பேங்க் லெண்டிங் எதெல்லாம் வந்து பேங்க் லெண்டிங்கை தீர்மானிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஓவர் வியூ ஆஃப் பேங்க் லெண்டிங் மேட்டர்ஸ் எதெல்லாம் வந்து தீர்மானிக்குது, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிசினஸ், இண்டிவிஜுவல் அண்ட் எக்கானமி, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். எப்படி வந்து இதெல்லாம் தீர்மானிக்குது அப்படின்னு. கேட்டகரிஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் வந்து கேட்டகரிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டர்னல் பேங்கிங் ஃபேக்டர், பேங்கிங் செக்டருக்குள்ளேயே நடக்கிற சில விஷயங்கள். எக்ஸ்டர்னல் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், லைக் இப்போ வார் நடக்குது, இது மாதிரி விஷயங்கள் நடக்குது, எக்ஸ்டர்னல் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். பாரோவர் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாரோவர் எவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா வந்து எவ்வளவு வந்து பாரோ பண்ற அனுமதிக்கப்பட்டிருக்கு, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே கம்ஸ் அண்டர் த பாரோயர் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ். ரெகுலேட்டரி அண்ட் பாலிசி ஃபேக்டர்ஸ், திடீர்னு ஒரு சட்டம் கொண்டுட்டு வராங்க, நியூ மானிட்டரி பாலிசின்னு வந்தது, இது மாதிரி புது புது சட்டங்கள் கொண்டுட்டு வரும்போதும் புது புது பாலிசிஸ் கொண்டுட்டு வரும்போதும் கண்டிப்பா பேங்கிங் செக்டாரோட லெண்டிங் ரேட்டை வந்து அது அஃபெக்ட் ஆகும். இன்டர்னல் பேங்கிங் ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் இன்டர்னல் பேங்கிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா, கேபிட்டல் அடிக்வசி, அவைலபிலிட்டி ஆஃப் பேங்க்ஸ் ஓன் கேபிட்டல், பேங்கோட ஓன் கேபிட்டல் இருக்கணும், அந்த கேபிட்டலோட அடிக்குவசி இருக்கணும், லிக்விடிட்டி பொசிஷன்ஸ், எவ்வளவு வந்து ஒரு பேங்க் வந்து லிக்விட் கேஷா வச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த ஷார்ட் டேர்ம் ஆப்ளிகேஷன்ஸை மீட் பண்றதுக்கு அவங்க கிட்ட அந்த அளவுக்கு லிக்விட் கேஷ் இருக்கா. ரிஸ்க் ஆப்பிடேட், பேங்க் ரிஸ்க் டு டாலரன்ஸ், நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் வந்துருச்சு, லோனை யாரும் திருப்பி கொடுக்கல அப்படின்னா அந்த கேஸ்ல அவங்களோட ரிஸ்க் எடுக்கிற தன்மை, அவங்களோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறதும் இருக்கு. லெண்டிங் பாலிசிஸ், இன்டர்னல் கிரெடிட் பாலிசிஸ் அண்ட் கிரைட்டீரியாஸ். பேங்கோட ஆர்பிஐ மாதிரி பேங்கோட ஹெட் வந்து சில விஷயங்களை சொன்னாலுமே கூட, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூரல் ஏரியால இருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து செமி அர்பனுக்கு சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க, ரூரலுக்கு வந்து சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. நீங்க உங்களுடைய சுய முடிவுகளை பேங்க் சில இடங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப பேங்க் என்ன சொல்லுவாங்க, ஆர்பிஐ சொல்றீங்க ஓகே, ஆர்பிஐயோட ரெகுலேஷன்ஸ் எல்லாமே காமனா இருக்கு, ஆனா நாங்க ஒரு ரூரல் ஏரியால இருக்கோம், எங்களுக்கு உங்களோட ரெகுலேஷன்ஸ் இந்த அளவுக்கு தான் பொருந்தும், இந்த அளவுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லும் போது சில வேவ்ஸ் வந்து கொடுப்பாங்க, கன்செஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்போ லெண்டிங் பாலிசிஸோட இன்டர்னல் கிரெடிட் பாலிசிஸ் அண்ட் கிரைட்டீரியாஸ் வந்து டிஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸ்டர்னல் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம்? இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் செட் பை த சென்ட்ரல் பேங்க்ஸ். இன்ட்ரெஸ்ட் ரேட், இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்க லெண்ட் பண்ணுங்க, பேங்க் வந்து இவ்வளவு, ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு லெண்ட் பண்ண முடியாது. ஆர்பிஐ வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து ஹெட் பேங்க், அவங்க வந்து தீர்மானிப்பாங்க எவ்வளவு மற்ற பேங்க்ஸ் எல்லாம் வந்து லெண்டிங் ரேட்டை கொடுக்கலாம், 7%ல இருந்து 9% வரைக்கும் கொடுக்கலாம், இது மாதிரி அவங்க ரேட்டை வந்து டிசைட் பண்ணுவாங்க. இன்ஃப்ளேஷன் ரேட் இம்பாக்ட்ஸ் ரியல் இன்ட்ரெஸ்ட் ஆன் ரீபேமெண்ட் எபிலிட்டி. விலைவாசிகள் அதிகமாயிட்டே இருக்கு எல்லா இடத்துலயும் அப்படின்னா அவங்களோட ரீபேயபிள் எபிலிட்டி எப்படி இருக்கு, அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் பேங்க் ரேட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. நம்ம சொல்றோம் இந்த பேங்க்ல 9% கொடுக்குறாங்க, அந்த பஸ்ல 7% கொடுக்குறாங்க, இல்லைன்னா 8% கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொல்றோம். சாதாரணமா இந்த லெண்டிங் ரேட்ஸ் அவங்க தீர்மானிக்கிறது கிடையாது. அந்த பகுதிகள் என்ன, அக்ரிகல்ச்சர் லோனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லெண்டிங் ரேட், வேற ஒரு லோனுக்கு, ஹவுசிங் லோனுக்கு வேற ஒரு லெண்டிங் ரேட். அப்போ எப்படி இதை தீர்மானிக்கிறாங்க? இதெல்லாம் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் இருக்கு, ரூரல் ஏரியானா இப்படிதான் அவங்களுடைய வருமானங்கள் வருது, இதெல்லாம் அடிப்படையா வச்சுதான் தீர்மானிக்கிறாங்க. எக்கனாமிக் growth அப்படின்னு எடுத்துட்டோம்னா டிரைவ்ஸ் டிமாண்ட் ஃபார் கிரெடிட். டிமாண்ட், கிரெடிட்கான டிமாண்ட் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. லோன்ஸ் எடுத்து வேலை தொடங்குறாங்க, இல்லைன்னா புதுசா ஒரு வீடு கட்டுறாங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்காங்க, அப்போ அதுக்கான வேலை, அதுக்கான தேவை வந்து அதிகமாயிட்டே இருக்கு. மார்க்கெட் காம்படிஷன், இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் அதர் லெண்டர்ஸ், மற்ற லெண்டர்ஸ் கிட்ட இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. மார்க்கெட் காம்படிஷன் எப்படி இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பிரைவேட் பேங்க்ஸ் எப்படி கொடுக்குறாங்க, அப்போ நம்ம பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து எவ்வளவு ரெண்ட் கொடுக்கணும், இது எல்லாமே கூட வந்து டிசைட் ஆகுது. borrowers related factors, ஸோ இதெல்லாம் எக்ஸ்டர்னல் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். borrowers வாங்கக்கூடியவங்களோட சம்மந்தப்பட்டு என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் வந்து அவங்களோட லெண்டிங் ரேட் ஆர் லெண்டிங் கெப்பாசிட்டியை வந்து தீர்மானிக்கும். சில பேருக்கு கொடுக்க மாட்டாங்கல்ல லோனு. கிரெடிட் வர்த்தினஸ், நானே இப்போ வந்து ஒரு ஏஜ் ஆயிடுச்சுன்னா அந்த ஏஜ் குரூப்ல இருக்க பீப்புளுக்கு இவ்வளவுதான் லோன் கொடுப்போம், அதுக்கு மேல லோன் தர மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஸோ கிரெடிட் வர்த்தினஸ், அவங்களோட கிரெடிட் ஹிஸ்டரி எவ்வளோ, சிபில் ஸ்கோர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க இப்போ, இது மாதிரி விஷயங்கள் இருக்கு.
collaterally offered security to back the loan. collateral security ஏதாவது கொடுத்துருக்காங்களா? டெபிட் டு இன்கம் ரேஷியோ, நான் இவ்வளவு கடன் வாங்குறேன், ஆனா இந்த கடனை திரும்ப கொடுக்கறதுக்கு என்கிட்ட எபிலிட்டி இருக்கா, எபிலிட்டி டு ரீபே, என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் என்னெல்லாம் இருக்கு, என்னால திருப்பி அந்த கடனை அதே அளவு கொடுக்க முடியுமா, இது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. business plan or purpose of loan for business borrowers, business borrowersக்கு அதையும் தீர்மானிப்பாங்க. பேங்க் சார்ந்து இல்லாட்டி எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். இப்போ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்க்கும் ரெகுலேட்டர் பாலிசிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருளாதாரம் சார்ந்த சில விஷயங்கள், விலைவாசி உயர்வு, இது மாதிரி விஷயங்களை அடிப்படையா வச்சு லெண்டிங் ரேட்டை தீர்மானிக்கிறது. அதே மாதிரி பாரோவர்ஸோட கிரெடிட், கடன் வாங்கக்கூடியவர்களுடைய கிரெடிட் வர்த்தினஸ் எவ்வளவு இருக்கு, அவங்க என்னெல்லாம் பே பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க, அதை பேஸ் பண்ணியும் சில விஷயங்கள் இருக்கு. இது தவிர்த்து ரெகுலேட்டரி அண்ட் பாலிசி ஃபேக்டர்ஸ். ரெகுலேட்டரி அண்ட் பாலிசி ஃபேக்டர்ஸ் தான் என்ன அர்த்தம் அப்படின்னா, மானிட்டரி பாலிசி, சென்ட்ரல் பேங்க் ஸ்டாண்ட்ஸ் ஆன் லெண்டிங். ஸோ ரிசர்வ் பேங்க், சென்ட்ரல் பேங்க்ங்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்க எவ்வளவு லெண்ட் பண்ணணும், ஒரு பேங்க் ஒரு நாளைக்கு எவ்வளவு லெண்ட் பண்ணலாங்க கூட வந்து கணக்கு வச்சிருக்காங்க. ரிசர்வ் ரிக்வயர்மெண்ட்ஸ் அஃபெக்ட்ஸ் அவைலபிள் ஃபண்ட்ஸ் டு லெண்ட், எவ்வளவு ஃபண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு அதை பேஸ் பண்ணியும் இருக்கு. பேசல் நார்ம்ஸ், குளோபல் பேங்கிங் ரெகுலேஷன்ஸ், குளோபல் வைஸ் வந்து பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்கும், கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன், சப்சிடிஸ் எவ்வளவு கொடுக்குறாங்க, மானியத்துல கடன் வழங்குதல்னு நிறைய சொல்லுவாங்க, அது மாதிரி விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணுவாங்க. கேஸ் ஸ்டடி ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு சேஞ்சஸ் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அஃபெக்ட் பேங்க் லெண்டிங், ரியல் ஆர் ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ, இதெல்லாம் வந்து கேஸ் ஸ்டடியோட லெண்டிங் ரேட்டா இருக்கு. ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் பேங்க் லெண்டிங். ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, போஸ்ட் கோவிட் லெண்டிங் ட்ரெண்ட்ஸ். கோவிட்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லெண்டிங் ட்ரெண்ட்ஸே மாறிட்டு இருக்கு. டிஜிட்டல் லெண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய வந்துருச்சு. இப்பெல்லாம் நீங்க வந்து ஒரு லோன் வேணும்னா ஒரு பெரிய ஒரு ப்ரப்போசல் எழுதிட்டு போய் பேங்க் மேனேஜர் கிட்ட உட்காந்து நான் எப்படியாவது இந்த கடனை இவ்வளவு இதுக்கு அடைச்சிருவேன் வச்சிருவேன் இப்பெல்லாம் சொல்லி எல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப எல்லாமே ஆன்லைன்ல டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லயே நம்மளால வந்து லோன் எடுக்கவே முடியுது. ஸோ இது மாதிரி ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. டைட்டனிங் விசின் லூசனிங் ஆஃப் கிரெடிட் ஸ்டாண்டர்ட்ஸ். கிரெடிட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இவ்வளவு நாளுக்குள்ள பே பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இல்லாம இப்போ கொஞ்சம் அதை லூசன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. இன்னொரு டாபிக்ல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.